வணக்கம் அன்பு உறவுகளை, மக்கள் பக்கம் விளையாட்டு செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய். இந்திய அணியின் இமாலய வெற்றி. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் 295 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி சாதனை. இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 104 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 46 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்த இந்திய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 487 ரன்கள் எடுத்தது. அத்துடன் தமது ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாகவும் அறிவித்தது. இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்த ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து திணறியது. இந்த நிலையில் 4ஆம் நாள் ஆட்டத்தில் இந்திய பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆஸ்திரேலிய பேட்டர்கள் திணறினர். முடிவில் 238 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து தோல்வியை சந்தித்தது ஆஸ்திரேலியா. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என்று முன்னிலை பெற்றுள்ளது இந்திய அணி. முதல் இன்னிங்ஸில் இந்தியா சார்பில் நிதிஷ்குமார் ரெட்டி 41 ரன்கள், ரிஷப் பந்த் 37 ரன்கள் எடுத்தனர். ஆஸ்திரேலியாவின் ஜோஸ் கேசில்வுட் 4 விக்கெட்டுகள் எடுத்தார். மிச்சல் ஸ்டார்க் 26 ரன்கள் எடுத்தார். பும்ரா, ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகள் எடுத்தனர். இரண்டாவது இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் 161 ரன்களும், விராட் கோலி 100 ரன்களும் குவித்தனர். ஆஸ்திரேலியாவின் நாதன் லயான் 2 விக்கெட்டுகள் எடுத்தார். ஆஸ்திரேலிய அணியில் அதிகபட்சமாக டிராவிஸ் ஹெட் 89, மிச்சல் மார்ஷ் 47 ரன்கள் எடுத்து போராடினர். இந்தியாவில் சிராஜ், பும்ரா 3 விக்கெட்டுகள் எடுத்தனர். இருப்பினும் இந்திய அணியிடம் பரிதாபமாக தோல்வியை தழுவியது ஆஸ்திரேலியா. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முறையாக நீங்கள் பார்க்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போட்டியில் ஆட்டநாயகன் யார் என உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.